வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் பிளவுபட்ட அரசியல். முதல் உலகப் போர் முடிந்தபின் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய இரண்டும் வெற்றி பெற்ற நாடுகளாக இருந்தன. ஆனால் அந்த வெற்றியின் விலை மிகவும் உயர்ந்தது. மக்கள் கோடிக்கணக்கில் உயிர் இழந்தனர். பொருளாதாரம் சிதைந்திருந்தது. போரின் காயங்கள் இன்னும் சமூகத்தில் ஆழமாக இருந்தன. அந்த காரணத்தால் இந்த நாடுகள் மீண்டும் ஒரு போரை எதிர்கொள்ள விரும்பவில்லை. அது அவர்களின் மிகப்பெரிய பலவீனமாக மாறியது. பிரிட்டனில் 1930களில் பொருளாதார மந்தநிலை மோசமடைந்தது. வேலையின்மை அதிகரித்தது. மக்கள் அரசை குற்றம் சாட்டினர். அதே சமயம் பிரான்சிலும் அரசியல் நிலைமைகள் மிகவும் நிலையற்றதாக இருந்தன. அரசுகள் அடிக்கடி மாறின. எந்த அரசும் நீண்ட காலம் நிலைத்திருக்கவில்லை. நாடு சோர்ந்துவிட்டது என்று மக்கள் கூறினர். அந்த நேரத்தில் ஜெர்மனியில் ஹிட்லர் எழுந்து வந்தார். அவரது திடீர் எழுச்சி உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை ஒலியாக இருந்தது. ஆனால் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் அந்த எச்சரிக்கையை புறக்கணித்தன. அவர்களின் அரசியல்வாதிகள் அமைதி வேண்டுமென்ற ஆசையில் மூழ்கினர். அமைதிக்காக ஏதாவது தியாகம் செய்யலாம் என்ற எண்ணமே அவர்களின் ஆட்சியின் தீர்மானமாக இருந்து வந்தது. 1938ஆம் ஆண்டில் மியூனிக் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதில் பிரிட்டனின் பிரதமர் நெவில் சாம்பர்லின் ஹிட்லருக்கு சுடென்லாந்து பகுதியை கொடுத்து அமைதியை பெற்றதாக கூறினார். அவர் திரும்பி வந்து மக்களுக்கு கூறினார், "திஸ் மீன்ஸ் பீஸ் ஃபார் அவர் டைம்." ஆனால் உண்மையில் அது போரின் கதவுகளை திறந்துவிட்டது. அதே சமயம் பிரான்ஸ் அரசியலிலும் கட்சியின் தகராறுகள் தீவிரமடைந்தன. இடதுசாரி வலதுசாரி கட்சிகள் ஒன்றுக்கொன்று எதிராக இருந்ததால் ஒற்றுமையான முடிவுகள் எடுக்க முடியவில்லை. மக்கள் நம்பிக்கை இழந்தனர். இராணுவம் மனச்சோர்வில் இருந்தது. பிரான்ஸ் தனது பழைய பெருமையை காப்பாற்ற முடியாத நிலைக்கு வந்தது. இவ்வாறு இரண்டு பெரிய ஜனநாயக நாடுகள் போருக்கு தயாராக இருந்ததே இல்லை. அவர்களின் அரசியல் குழப்பம் ஹிட்லருக்கு பெரிய வாய்ப்பாக மாறியது. அவர் அறிந்தார், பிரிட்டனும் பிரான்சும் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த நிமிடமே உலகம் மீண்டும் இருளின் வழி செல்லத் தொடங்கியது. அமைதி என்ற பெயரில் தளர்ச்சி, அரசியல் குழப்பம் என்ற பெயரில் பலவீனம், அதுவே இரண்டாம் உலகப் போரின் கதவுகளை திறந்து விட்டது. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.